ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி அயகம ஆகிய செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்க, காலி மாவட்டத்தின் அல்பிட்டிய, களுத்துறை மாவட்டத்தின் வலல்லாவிட்ட, மத்துகம, புலத் சிங்கள, பாலிந்தனுவர, அகலவத்தை, கண்டி மாவட்டத்தின் கங்கஹேல கோரிலே, கேகாலை மாவட்டத்தின் திரணியகல, யட்டியாந்தொட்ட, தெய்யோவிட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ கோரிலே, ரத்தினபுரி மாவட்டத்தின் அஹலியகொட, கலவான, பெல்மதுல்ல, நிவித்திகல, குருவிட்ட, அலபாத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் டொவரலிய, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யும் என திணைக்களம் அறிவிக்கின்றது. கடும் காற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேல் பருவப்பேச்சு வலுவடைந்துள்ளது. அதனால் இன்றைய தினமும் நாட்டின் மேல் சப்ரகமோ, வடமேல், மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யும். வடமேல், மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களிலும் 50 முதல் 70 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யலாம். நாட்டைச் சூழ கடுங்காற்று வீசலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம். மழையுடன் இந்த காற்று சற்று வேகமாக வீசலாம். மேல் மற்றும் தென் கடல் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்யும். காற்றானது தென்மேல் திசை நோக்கி மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையை அண்மித்த கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் மீள் அறிவித்தல் வரும் வரை அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்றொழிலாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையை அண்மித்த கடல் பகுதிகளில் காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். அதனால் விசேடமாக சிலாபத்திலிருந்து புத்தளம், மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையை அண்மித்த கடற்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கையில் இருந்து விலகி இருக்குமாறு கடற்றொழில் மற்றும் மீனவர்களுக்கு நாம் அறிவுறுத்தியுள்ளோம். தற்போதைய தென்மேல் பருவப்பேச்சினால் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை நாளை முதல் குறைவடைய வாய்ப்புள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலையினால் கடல் கொந்தளிப்பு காரணமாக வெண்ணப்பூவையிலிருந்து கற்பிட்டி வரையான கடற்பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தனர்.